அதனால இந்த மார்ஷ்மெலோவும் நிறைய பேர் வந்து வீட்டில் பண்ண முடியுமான்னு நினைப்பீங்க. ஆனால் வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கு வந்து ஜெலட்டின்னு ஒன்று தேவை. ஓகே, அதனால் 2 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டினை வந்து மெஷர் பண்ணி ஒரு பவுலில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிடலாம். ஸோ அதை ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இதை அப்படியே வந்து ஓரத்தில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. நம்ம சுகர் சிரப் இப்போ பண்ண போகிறோம். ஸோ ஒரு சாஸ்பேன் வந்து அடுப்பில் வச்சுருங்க. அதில் 1 கப் சுகர். ஓகே, அதுக்கப்புறம் 1/2 கப் தண்ணி. ஸோ இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் இதை டபுள் பேட்ச் கூட பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெரிய பேட்சாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஸோ இதை வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சுகர் கரையணும். இது வந்து சாஃப்ட் பால் ஸ்டேஜ் வரணும். அதாவது கொஞ்சம் சிரப் எடுத்து ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு அதில் ஊற்றும்போது உருட்டும்போது உங்களுக்கு சாஃப்டான பால் வரணும். அது என்ன ஸ்டேஜ் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஆனால் என்கிட்ட கேண்டி தெர்மாமீட்டர் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இப்படி வச்சுருவோம், இப்படி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா வந்து சுகர் சிரப் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த கீழே உள்ளது வந்து அதில் டச் ஆகணும். ஸோ இப்போ பாருங்கள், ஆல்ரெடி அந்த ரெட்டு வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு, இதில் வந்துடுச்சு. ஸோ இனி வந்து இது வந்து இந்த சாஃப்ட் பால் இதுக்கு வந்தோடனே ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ அது வரும்போது காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ சுகர் சிரப் வந்து நான் அப்படியே வச்சுட்டு இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது, அதை பண்ணிடலாம். ஸோ இது வந்து இப்போ வந்து 200 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துருக்கு. 200 டிகிரி ஃபாரன்ஹீட்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒரு பவுலில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் ஐசிங் சுகர். ஸோ 1/2 கப் ஐசிங் சுகர் எடுத்திங்கன்னா ஒரு 1/4 கப் போல் கார்ன்ஃப்ளவர். இது வந்து நமக்கு வந்து மார்ஷ்மெலோவில் ஒரு ஒயிட் கலர் கோட்டிங் இருக்கும் தெரியுமா, அதுக்கு. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். என்ன மஹி, சாப்பிட்டாச்சா? ஓகே, இதுதான் அந்த மாவு. இது ரெடி ஆயாச்சு. இப்போ இந்த பேனில் வந்து நான் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிட போகிறேன். ஏறக்கூடாது, ஏறக்கூடாது அம்மா, ஏறக்கூடாது. நோ 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 நோ, சூடு 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 வந்துடும்டா, தொடக்கூடாது. ஸோ இங்கே பாருங்கள், பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் போட்டுற போகிறேன். இது வந்து ஆக்சுவலி ஒட்டாமல் இருக்கு. நம்ம இது வந்து இப்போ தேவையில்லை. இப்போ நம்ம ஓரத்தில் வச்சிடலாம். நம்ம சுகர் சிரப் எந்த நிலமையில் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 220, இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடும் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியுதா அது? ஐயோ, ஓகே, இங்கே பாருங்க, ஃபோக்கஸ் ஆகுமா? என்ன இருக்கு, அந்த ரெட்டு வந்துடுச்சுல. இன்னி கொஞ்சம் ஏறணும். இந்த சாஃப்ட் பால் இந்த லைனில் வரணும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஏறிட்டே வருது. 220 ஃபாரன்ஹீட்டுக்கு வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ், 1 மினிட்ல வந்துடும் நினைக்கிறேன். ஸோ நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஆனால் நான் உங்களுக்கு எந்த ஸ்டேஜுங்கிறத சாதா ஸ்பூனில் வந்து சிரப் எப்படி வரணுங்கிறத காணிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர்த்துட்டு இந்த தெர்மாமீட்டர் இருக்காது, அதனால். ஸோ இந்த தெர்மாமீட்டர் நேம் வந்து கேண்டி தெர்மாமீட்டர். ஓகே, ஸோ நான் பக்கத்தில் வந்து ஜஸ்ட் பார்த்துட்டே இருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடும். ஓகே, இந்த ஆங்கிளில் வச்சா தெரியுது. ஓகே, வந்துடுச்சு. இப்போ நான் வந்து சிரப் உங்களுக்கு எந்த ஸ்டேஜுன்னு காணிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் கொஞ்சம் சிரப்பை வந்து எடுத்துட்டேன். இப்போ இதில் விட போகிறேன். ஓகே, ஸோ நான் ஊற்றுனேன்ல அந்த சிரப்பை நான் எடுக்கேன். பாருங்கள், சாஃப்ட் பால். ஓகே, ஹார்ட் பாலில் சாஃப்ட் பால் மாதிரி வருதில்ல, இதுதான் அந்த டெம்பரேச்சர். ஓகே ஓகே, சாஃப்ட் பால் ஸ்டேஜு இது வந்தாச்சு. இப்போ சுகர் சிரப்பு வச்சுருவோம். வந்து இந்த ஜெலட்டின் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல, இந்த ஜெலட்டினை நான் விட போகிறேன். இப்போ அந்த ஜெலட்டின் வந்து அந்த சிரப்பில் வந்து ஃபுல்லாக கரையணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜெலட்டின் வந்து ஃபுல்லாக கரைஞ்சாச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன்.
இப்போ இதை வந்து ஒரு பெரிய பவுலில் மாற்ற போகிறோம். ஸோ இங்கே ஒரு பவுல் வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸ் பவுலாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட சுகர் சிரப், அந்த ஜெலட்டின் சுகர் மிக்ஸ்சரை இதில் விட போகிறோம். ஓகே ஓகே, இனிமேல் வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு ஹேண்ட் பிளெண்டரை வச்சு இதை வந்து திக்காக ஆகிற வரைக்கும் விப் பண்ண போகிறோம். ஸ்லோ ஸ்பீடில் ஆரம்பிங்க. சூடாக இருக்கும்போதே விப் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து எப்படியும் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம், இது எப்படியும் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். ஓகே, ஸோ இப்போ டெக்ஸ்சரை பாருங்கள். நான் வந்து ஒரு 3 நிமிஷமாக பீட் பண்ணிகிட்ருக்கேன். என்னடா எடுத்துறேன். ஸோ 3 நிமிஷமாக பீட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இதுதான் டெக்ஸ்சர். இன்னும் பீட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி 8 மாதிரி போடுறீங்கன்னு வைங்களேன், அது அப்படியே ஹோல்ட் ஆகணும் ஷேப். இப்போ 8 தெரியுதுல்ல உங்களுக்கு. ஸோ இதுதான் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் தான் நீங்கள் வந்து என்ன ஃப்ளேவரில் உங்களுக்கு வேணுங்கிறத டிசைட் பண்ணக்கூடியது. நான் பிளெயின் வெண்ணிலா தான் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரி விட்டுட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ளேவர், மின்ட் விட்டுட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பிளெயின் ஒயிட் வெனிலா ஃப்ளேவர். ஓகே, வந்து ஜெலட்டின் ஸ்மெல் வந்து கொஞ்சம் வரும், அதனால நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் விட போகிறேன். விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணி விடுங்க. ஸோ நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 நிமிஷம் பீட் பண்ணேன், திக் ஆகிற வரைக்கும். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த பேனில் வந்து நல்ல அந்த கார்ன்ஃப்ளவரும் ஐசிங் சுகரும் போட்டு வச்சுருக்கோம். நிறைய போட்டுக்கோங்க, ஏன்னா இது வந்து பயங்கரமாக ஒட்டும். பார்ச்மெண்ட் பேப்பரும் கண்டிப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த சைடில் உள்ளது எல்லாத்தையும், இந்த மார்ஷ்மெல்லோ மிக்ஸ்சர் மட்டும் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ சைட்லேருந்து இப்போ இதை வந்து இதில் ஊற்றிடலாம். ஸோ கொஞ்சம் பெரிய பேன் எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த மிக்ஸ்சரை வந்து இதில் போர் பண்ணியாச்சுல. இப்போ வந்து இந்த கார்ன்ஃப்ளவரும் ஐசிங் சுகரும் வச்சுருந்தோம்ல, அதை வந்து மேலே வந்து ஈவனாக டஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 மணிக்கூர், சில சமயம் வந்து 5 மணிக்கூர் 4 மணிக்கூர்லேயே செட் ஆகிடும். ஸோ நீங்கள் உங்கள் திக்னஸை பொறுத்து, நீங்கள் சின்ன லேயராக வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 hours 3 hours செட் ஆகிடும். இப்போ நான் இதை வந்து ஒரு 6 hours வச்சுட்டு செட் ஆனதுக்கப்புறம் காணிக்கிறேன். இப்போ வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்மளோட மார்ஷ்மெல்லோவை ஃபுல்லாக எல்லா சைடும் கோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி இருக்குது பாருங்க, ஸோ சூப்பராக இருக்குது. இப்போ வந்து கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணுற கத்தி எல்லாமே அந்த ஐசிங் சுகரை எதுவும் கோட் பண்ணிக்கோங்க. கட் வீடியோ. ஸோ இப்போ வந்து இதை கட் பண்ணிட போகிறேன். ஸோ எப்படி கட் பண்ண போகிறேன்னா, இது 4 ஸோ ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் இதில் வச்சுருக்கோம்ல அந்த மாவு, அதில் கோட் பண்ணிடுங்க. ஸோ எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு. ஸோ இதான் மார்ஷ்மெல்லோ, ஹோம்மேட் மார்ஷ்மெல்லோ. எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த ஸ்குஷி டாய் எல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது. அது மாதிரி பவுன்ஸியாக இருக்குது. நீங்கள் இது சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம மார்ஷ்மெல்லோஸ் எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன். இதை வந்து நீங்கள் வந்து
ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த சுகர் வச்சுருக்கோம்ல இதில் நல்லா கோட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. செஞ்சு பாருங்க, டெக்ஸ்சரை பாருங்கள். இந்தா நான் பிடிக்கும்ல, சாப்பிட்றியா? பாருங்க, ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டுட்டு காணிக்கிறேன். மார்ஷ்மெல்லோ கிட்டத்தட்ட ஒரு ப்ளே இது மாதிரி தான். பாருங்க, டிங் டிங் ஸ்குஷி மாதிரி, ஸ்குஷி டாய், எடிபிள் ஸ்குஷி டாய்.